அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கேழ்வரகுல நிறைந்திருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்முடைய உடலுக்கு நன்மை தரக்கூடிய தானியங்களில் கேழ்வரகு ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா கேழ்வரகுல புரதம், தாதுக்கள், அமினோ அமிலங்கள், நார் சத்துக்கள் மற்றும் விட்டமின்கள் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற தானியங்களை விட கேழ்வரகு ரொம்பவே சிறந்தது. அதுக்கு காரணம் இதில் அவ்வளவு சத்துக்களானது இருக்குங்க. இருந்துமே கூட இந்த கேழ்வரகை இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு உணவாக மாற்றணும் அப்படின்னா காலை உணவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. காலை உணவாக நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது நிறைய நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் இதனுடைய முழுமையான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கேழ்வரகை முளைக்கட்டி நீங்கள் அதை மாவாக்கி நீங்கள் புட்டு வடிவிலையோ அல்லது தோசை வடிவிலையோ அடை வடிவிலையோ எடுத்துக்கிறது ரொம்பவே சிறந்த ஒரு உணவாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பலரும் சந்திக்கக்கூடிய பொதுவான உடல்நல பிரச்சனைகளில் ஒன்று அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் தாங்க. கேழ்வரகு கொலஸ்ட்ராலை கண்டிப்பாக குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் தரத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ராகி கல்லீரலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை எல்லாம் குறைத்து கொழுப்பு உருவாவதை தடுத்து கொடுக்குது. இதனால் கொலஸ்ட்ராலுடைய அளவு குறையும். இதய நோய்கள் வருவதற்கான ஆபத்துகளும் குறையுது. மேலும் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இரத்த சோகை நோய்களும் கண்டிப்பாக வரவே வராதுங்க. ஒருவேளை உங்களுக்கு இரத்த சோகை ஏற்படுது அப்படின்னா கூட தடுத்துடும். கண்டிப்பாக நீங்கள் கேழ்வரகை காலை உணவாக எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரியான நிறைய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி நீரிழிவை கட்டுப்படுத்த முடியாத நோயாளிகள் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்களாம் ராகி உணவை காலை உணவாக எடுத்துக்கோங்க. ஸோ காலையில் நீங்கள் ராகியை சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக ஏறவே ஏறாது. மேலும் பார்த்திங்கன்னா இது குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்றதுனால அதிக நார்ச்சத்துக்கள் மற்றும் பாலிஃபினால்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக சர்க்கரையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபடுறதுக்கு நீரிழிவு நோயாளிகள் கேழ்வரகை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே கேழ்வரகு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் தான். ஸோ அதுவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயே நீங்கள் இதை எடுத்துக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது களியாகவோ கூழாகவோ அல்லது நீங்கள் உங்களுக்கு என்ன வடிவில் பிடிக்குதோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதே போல் கேழ்வரகை நீங்கள் சாப்பிடும் பொழுது நாள் முழுக்க உங்களை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்குங்க. ஸோ கேழ்வரகு சாப்பிடும் பொழுது உங்களுடைய மனசையும் அமைதிப்படுத்தி கொடுத்துடும். ஏன்னா ராகியில் ட்ரைபோடன் அப்படின்ற ஒரு அமினோ அமிலம் இருக்குது. அது நரம்புகளை எல்லாம் அமைதிப்படுத்தி கொடுக்கும். அதுவும் காலை நேரத்தில் எழுந்த உடனே ஏற்படக்கூடிய ஒரு விதமான பதற்றத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இது மேலும் நம்மளுடைய உடலுக்கு நல்லது செய்யுது. மன அழுத்தம், தூக்கமின்மை இது மாதிரியான பிரச்சனைகளை கூட ராகி சரி செய்யும். ஸோ கேழ்வரகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு தானியம் தான். அதனால் கேழ்வரகோடு உங்களுடைய நாளை நீங்கள் தொடங்குங்க. ஒவ்வொரு நாளுமே புத்துணர்ச்சியோடு தொடங்கி இறுதி வரைக்கும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கட்டாயமாக பார்த்தீங்கன்னா கேழ்வரகு எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தான் அருமையான உணவு கேழ்வரகு தான். காலை உணவாக அதுவும் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய உடல் எடை நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த கேழ்வரகுல குறைந்த கலோரிகள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான நார்ச்சத்துக்களானது இருக்குது. ஸோ புரதச்சத்தும் இருக்குது, கொழுப்பு சத்து கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சக்தி இருக்கிறதுனால கேழ்வரகை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது உங்களுக்கு பசியை கட்டுப்படுத்தி கொடுக்கும். அதுவும் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயே நீங்கள் இதை கூலாக குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பசி ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். இதனால் நீங்கள் அதிகமாக சாப்பிடவும் முடியாது. ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். மேலும் இது ஒரு சிறந்த காலை உணவு அப்படின்னு சொல்லலாங்க. யாருக்கெல்லாம் காலையில் கேழ்வரகு கூழ் பிடிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாள் முழுக்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக கேழ்வரகு தான் உங்களுடைய காலை உணவாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கேழ்வரகுல க்ளூட்டன் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ கேழ்வரகுல இயற்கையாகவே க்ளூட்டன் இல்லாதது அப்படின்றது ரொம்பவே நல்லது. செலியாக்கு, பசையம், ஒவ்வாமை இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு, லாக்டோஸ் பிரச்சனை கொண்டவங்களுக்கும் இது ஒரு சிறந்த உணவாக தான் இருக்குது. அதாவது கோதுமைக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். க்ளூட்டன் டயட்டில் இதையும் சேர்த்துக்கோங்க. குடல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய குடலுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல கால்சியம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வளரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வயதானவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே உகந்தது. எலும்பு வலுவிழப்பை தடுக்கிறதுக்கும் எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் நின்ற பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு இதெல்லாம் தேவையான ஒரு சத்து. ஸோ கேழ்வரகை நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு எலும்பு தேய்மானம் ஆகாமல் இருக்கும். மேலும் எலும்புடைய அடர்த்தியை மேம்படுத்தி கொடுக்கும். எலும்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்.
இருக்குது. ஸோ இந்த கேழ்வரகை நீங்கள் காலை உணவாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, கேழ்வரகை எல்லா வயதினரும் எடுத்துக்கலாம். நீங்கள் கூழாக காய்ச்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா அடை மாவு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். மேலும் கேழ்வரகு மாவை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய இடியாப்பம், சேமியா இதுவுமே கூட இப்போலாம் வந்து நல்லா மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேலும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கேழ்வரகு பார்த்தீங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள். அதுவும் கோடை காலத்தில் நீங்கள் கேழ்வரகு கூழோ அல்லது களியோ செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது கிடைக்கும். மேலும் கேழ்வரகு கூழ், தோசை, களி இது மாதிரி எந்த வகையில் வேணாலும் நீங்கள் உணவில் வந்து எடுத்துக்கோங்க. கேழ்வரகுல இயற்கையாகவே இரும்பு சத்து இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இரத்த சோகை நோயை கண்டிப்பாக வந்து குணப்படுத்தலாம். அதே மாதிரி கேழ்வரகு எடுத்துக்கும் பொழுது இயற்கையாகவே உங்களுடைய உடலை ஓய்வு பெற செய்யும். இதனால் கவலை, மன அழுத்தம், தூக்கமின்மை இதை எல்லாத்தையும் வந்து போக்குறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா ஒத்த தலைவலி இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப வந்து சூப்பரான மெடிசனாக இருக்கும். அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உடம்புல இயல்பான செயல்பாட்டில் சேதமடைந்திருக்கக்கூடிய திசுக்களை வந்து சரி செய்கிறதுல அமினோ அமிலங்களுக்கு பெரும் பங்கு இருக்குது. இந்த அமினோ அமிலங்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து கேழ்வரகுல வந்து இருக்குது. உடலில் நைட்ரஜன் நிலையை வந்து சமப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்குங்க. கேழ்வரகை நீங்கள் வறுத்து உணவோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹை பிபி இருக்கக்கூடியவங்களுக்கு கல்லீரல் நோய், இதய நோய், ஆஸ்துமா, மேலும் புதிய தாய்மார்களுக்கு பால் சுரக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இது வந்து நல்ல ஒரு மெடிசனாக இருக்கும். ஸோ இவ்வளவு நோய்களை சரி செய்யக்கூடிய கேழ்வரகை ஆரோக்கிய டானிக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கேழ்வரகை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் கேழ்வரகுல குளூட்டன் அப்படின்ற புரதம் இல்லை அப்படின்றதுனால பால், குளூட்டன் போன்றவைகளிலிருந்து ஒவ்வாமை இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். கேழ்வரகுல நீங்கள் கூழ் செய்யும்போது அதனுடைய சத்துக்கள் இன்னும் வந்து அதிகமாகும். அதனால் கேழ்வரகு மாவில் கூழ் செய்து அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் செரிமானத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கறதுல கேழ்வரகுக்கு இணையாக வேறு எதுவும் இருக்காதுங்க. கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, குடல் இயக்கத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்கலாம் கட்டாயம் நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராது. எப்போதுமே மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த உணவோட நார்ச்சத்து வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கேழ்வரகுல நிறையவே நார்ச்சத்து இருக்குது. இது செரிமானத்தை நல்லா மேம்படுத்தி மலச்சிக்கலை வந்து தடுத்து கொடுக்குது. அதே மாதிரி சருமத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. சரும ஆரோக்கியத்தையும் சருமத்தினுடைய பொலிவையும் பராமரிக்கிறதுல கேழ்வரகுக்கு ரொம்ப பங்கு இருக்குது. ஏன்னா இதில் முக்கியமாக அமினோ அமிலங்கள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அமினோ அமிலங்களை உள்ளடக்கிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால மேலும் இதில் இருக்கக்கூடிய மெத்தினோயினும் லைசின் இது மாதிரியான சத்துக்களும் அதிகமாக இருக்குது. அமினோ அமிலங்களும் இருக்கிறதுனால சருமத்தை வந்து சுருக்கம் இல்லாமல் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தொய்வு ஏற்படாமல் வந்து தடுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கேழ்வரகு உணவில் நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் கஞ்சாய் எடுத்துக்கும் பொழுது ரொம்ப நல்லது. அதுலேயும் காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கிறது இன்னுமே வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ கேழ்வரகுல உங்களுக்கு என்ன ஐட்டம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.